ஹலோ மக்களே 724வது வீக்கில் பேரலாம் போன வீசில் என்ன பார்த்தா டொஃப்ளமிங்கிறதுக்கு லாக்கு வேற லெவலில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. டே லூஃபி நீ இரு இவனை நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒத்தாளா இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அடிச்சு முடிச்ச உடனே லாவே சாஞ்சிட்டான். ஆனால் டொஃப்ளமிங்க மட்டும் வேற லெவலில் நின்றுக்கிட்டு இருக்கான். இவன் எப்படா எஞ்சி நிற்கான்னு பார்த்தா அவனோட ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி உடல்ல இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் ஒன்னா இணைச்சிக்கிட்டு இருக்கான். இதில் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு டொஃப்ளமிங் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவனை கொல்லலான்னு பக்கத்தில் வேகமாக வரான். காலை தூக்கிட்டு ஒரு மிதி மிதிக்கலான்னு பார்க்குறான். பார்த்தா அதுக்கு நம்ம லூஃபி உள்ளே இறங்கிட்டான். இது கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் ஹாக்கிடா, இது எப்படிடா முகிவரா யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் காலத்துக்கு வச்சோடனே இவனு ஈக்குவலா வைக்கிறான். பார்த்தா அட்டாக் வேறவெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா லூஃபி விட மாட்டேக்கான். டே மிங்கோ உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு கம்முன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வாரான். ஆனா ட்ரியபிள் பின்னெடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். டே டொஃப்ளமிங் உண்மையான ஈவல்டா, அவனுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சடனா லூஃபி ஜெட்டு வேகத்துல வந்து அடின்னு அடிக்கலான்னு பாக்குறான். அதுக்குள்ள அத்லட்டுன்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து வந்து முகிவராவ ஒரு ஓடு போடலான்னு வாரான். அவன் அடிச்சட்ல ஏர்ல பறக்கான். சடனா ஸ்டிக்கி செயின் சொல்லிட்டு லூஃபியை பறக்கூடாம நம்ம லூஃபியவே லாக் பண்ணிட்டான் ட்ரியபிள். டே ஒன்ன மாதிரி வீக்கான ஆளு டோஃபி அடிச்சு நொறுக்கலான்னு பாக்கியடா, நீலாம் ஒரு ஆளே கிடையாது, இன்னைக்கு உன்னை கொல்லாம நாங்க விட போறதுன்னு சொல்றான் அவன். ஆனா கவலைப்படாதல்ல, ஒன்றை இருந்து நாங்க ஸ்டார்டே பண்ண போறோம், ஒன்னு நாங்க முதல்ல கிரஷ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் ட்ரியபிள். டே மிங்கோ ட்ரஃப்லகர்ல பக்கத்துல போடா, அவனால மூவ் கூட பண்ண முடியாது, சண்டை போட முடியாது, கூட போய் சண்டை போடாதடான்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஜெட்டு வேகத்துல போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ட்ரியபிளை நோக்கி அடின்னு அடிக்கிறான் நம்ம லூஃபி. ஆனா ட்ரியபிள்ட்ட எந்த அட்டாக்குமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்கிட்ட எந்த அட்டாக்கும் ஒர்க் ஆகாதுடா அப்படின்னு சொல்றான். பார்த்தா அடி அடிக்கிறான். அவன்கிட்ட ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னடா ஆர்னமெண்ட் ஹாக்கி வந்து இவன்ட்ட ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு லூஃபி முழிக்கிறான். நான் லோகியா டைப் பண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்கியடா, உன்னோட அட்டாக்லாம் என்கிட்ட எதுவுமே ஒர்க் ஆகாதுடா, ரப்பர் முட்டாளேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி அவன் சொன்னது கரெக்ட் தான்டா, அவன்கிட்ட அந்த அட்டாக்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓப்பனா சொல்ல போனா சின்ன வயசுல ஹார்ட் த்ரோன்ல உட்காரணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல மொத்தம் 4 டாப் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. அதுல குரோசான், பீகா, ட்ரியபிள், டியமண்டே, இவங்க இதுல வந்து ஹார்ட் த்ரோன் அவன் வந்து லா என்னைக்குமே உட்கார்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அது மாதிரி இந்த முட்டாள கூட என்னைக்குமே சேர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது சொல்றான். என்னது முட்டாளான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். டே நாங்களாம் டாப் எக்ஸிக்யூட்டிவ்டா, எங்களை பார்த்தாடா முட்டாளன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் ரொம்ப பேசிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கும் பாக்குறான். டே நாங்கெல்லாம் டோங்கியோட ஃபேமிலியில உள்ள டாப் எக்ஸிக்யூட்டிவ்டா, உன்னை மன்னிக்க போறதுன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கி லான்ச்சர்னு சொல்லிட்டு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். லா மேல எல்லா அட்டாக்கே இறக்குறான். டே அவனால மூவ் பண்ண முடியாது, அவனை விடுடான்னு சொல்றான். உனக்கு இன்னைக்கு பாடத்தை போகிட்ட அப்புறம்டா டோஃபி தள்ளிப்போ, இவனுக்கு நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் டோஃபி தாண்டா என்னைக்குமே ராஜா ஆனான்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். என்னைக்குமே எங்களுக்கும் அவனுக்கும் எந்த கேப்புமே இருந்ததே கிடையாடா, அவனும் கிட்டத்தட்ட டாப் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி தான் சொல்றான். டேய் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து எல்லாருமே சொர்க்கத்துல இருந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிட்டு, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் இவ்வளவு பெரிய ஈவலா இருக்கான்னா அதுக்கு மெயின் காரணமே நாங்க தான்டா, இந்த பவரை கொடுத்து அவனுக்கு வர வச்சதே நாங்க தான் சொல்லிட்டு கத்துறான். ஒன்னே அப்படி பழச காட்டுறாங்க. டேய் நீயாடா எல்லாத்தையும் வந்து நாக் அவுட் பண்ணு சொல்லிட்டு, டேய் இதான் கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் ஹாக்கின்னு சொல்லிட்டு பேசியிருக்கானுங்க. நீ சொர்க்கத்துல இருந்து சூஸ் பண்ண பட்டவன்டா, நீ வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு பேசியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் மரியா ஜூஸ்ல அவங்க அப்பாவை போய் தலையை வைக்கணும்னு சொல்லிட்டு சுட்டும் தள்ளியிருக்கான். என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா தலையை தூக்கிட்டு போய் மரியா ஜூஸ்ல வச்சிருந்திருக்கான். பார்த்தா அவனே கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. இதை யார்ட்ட சொல்றான், டியமண்டே, வெர்கோ, பீகா இவன்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். உங்க அப்பா தலையை தூக்கி வச்சு உன்னை யார் மன்னிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் டொஃப்ளமிங். இதை பார்த்து அவனுங்க சரி நீ உயிரோட வந்திருக்கியா, அதுவே பெரிய அதிசயம் டோஃபின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரானுங்க. ராஜா வர்றதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்குடா, அதனால உங்களுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணதான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அந்த 4 பேரும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீமா இருக்கும், ஓகே தானே டோஃபின்னு சொல்லிட்டு கூப்பிடுறானுங்க அவனுங்க. டொஃப்ளமிங்கும் அவனுங்களை பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் சின்ன வயசா இருக்க சமயத்துல இவனுங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் விடியுது. டே உன் தலையில என்னடா அடிபட்டுக்குன்னு சொல்லி கேட்கறான். ஏகப்பட்ட பேர் அடிச்சதுதான்டா, இந்த காயங்கள் எனக்கு இருக்குன்னு சொல்றான். அப்படியா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டியமண்டே, ட்ரியபிள் எல்லாரும் போறானுங்க. நீங்க தான் டோஃபி அட்டாக் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சுட்டு தள்ளுறானுங்க வந்து அவன் அடிச்சா உங்களுக்கு என்னடா செய்யுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டே நாங்கெல்லாம் டங்க் கேட்ட ஃபேமிலிக்காரங்கடா, எங்க குடும்பத்துல கை வச்சிங்கன்னா இப்படிதான்டா போட்டு தள்ளுவோன்னு சொல்லிட்டு கண்ணத்துக்கு தலையில தூக்கி வைக்கிறானுங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க. டொஃப்ளமிங் இதை தொட்டவனெல்லாம் அடிச்சு ஏர்ல பற கொடுத்தாங்க. ட்ரியபிள், வெர்கோ, டியமண்டே எல்லாரும் ஒவ்வொருத்தனையும் கெட்டி வச்சு ஒருத்தனையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப வெர்கோ வேற லெவலா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா டொஃப்ளமிங் இது கால் அடிபட்டு இருக்கு. டே உனக்கு ஏன்டா கால் அடிபட்டு இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான் டியமண்டே. இல்லடா நான் தடிக்கு கீழே விழுந்துட்டேன், ரோடு சரியில்லைன்னு சொல்றான். ரோடு சரியில்லையா, அது எந்த டவுனடான்னு சொல்லிட்டு வேகமா போறானுங்க. அந்த இடத்த பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்த இடத்தை வெடிச்சு சின்னாபிட்டமாக்குறாங்க. அதுக்கப்புறம் டோங்கியோட டொஃப்ளமிங் காரணம் வந்து ஒரு டீமா களத்துல இறங்கி போறாங்க. இவனுக்கு வந்தாலே வந்து எல்லாரும் பயப்படுறாங்க. டே டொஃப்ளமிங்கும் ஃபேமிலி வருதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. டே டோஃபி நீ தாண்டா கிங்குன்னு சொல்லிட்டு
இவனுங்க வந்து அவனை ஒரு பெரிய ஆளா மாதிரி காமிச்சுக்கிட்டே இருந்திருக்கானுங்க. இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்தி ஒன்றை தான் இருக்குன்னு சொல்லியே அவனை வேற லெவல் ஆக்கி விட்டுருக்கானுங்க அவனுங்க. டோஃபி இப்ப கிங் ஆகிறது காரணமே நாங்க தான்டா. அவனை செட்டப் பண்ணி வச்சதே நாங்க தான். அவனை இவ்வளவு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து நாங்க தான். இந்த ஃபேமிலியை ஆக்குனதே நாங்க தான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. புரியுதாடா லான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. டேய் லா, ஒன்னு தெரியுமா? என்னோட மஸ்கஸ் வந்து ஒன்னு ஃபிளேமபிள், அது நெருப்பால எரியக்கூடியது, உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. என்னது நீங்களாம் ஒரே ஃபேமிலியா? டேய் முட்டாள்களா, அவனோட ஆம்பிஷன் என்னைக்குமே அவனுக்குள்ளதுடா. அவன் என்னைக்குமே அவன் எதை யோசிக்கிறானோ அதை மட்டும் தான்டா செய்வான். அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறான் அவன். என்னடா சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான். டேய் நீங்க எல்லாம் பாக்கே சிரிப்பா இருக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல. இந்த இடத்துல சீஃப் ஸ்டாஃப் மாதிரி நீ ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. டொஃபலமிங்கோட பப்பட்டு மாதிரி தான்டா நீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னது நாங்கெல்லாம் பப்பட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு ஜெட்டு விதத்துல வரான். டேய் நீ ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டொஃபலமிங்கும் கத்துறான். டேய் நீ என்னைய வாடா ரொம்ப பேசுற, உன்னைய போட்டு தள்ள போறான்னு சொல்லிட்டு நெருப்ப தூக்கிட்டு பக்கத்துல வராம. உன் வாயை துறடான்னு சொல்லிட்டு பக்கத்துல வேகமா வாரான். லூஃபி எந்திக்க வேற விட மாட்டுக்காம. உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல அவன் வேகமா வந்துகிட்டு இருக்கான். நெருப்பால எரிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வராம. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு சடனா வாயை நோக்கி அட்டாக்க போட போறான். ஆனா லூஃபி தப்பிக்க பாக்குறான். ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. டேய் உன்ன மறந்துடாடா, என்னோட ஷிப்போட கேப்டனே நான் தான்டா. இப்போ ஒன்னேன் டொஃபலமிங்கத்தையும் வந்து முகிவரா கையில விட்டுட்டு போனோம்னா எனக்கு நீ என்ன மரியாதைடா இருக்கு? அப்படி நான் விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு கேக்குறான். மூவே பண்ண முடியல, உனக்கு இவ்வளவு பேச்சடான்னு சொல்லிட்டு சாகுன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வரான். டாக்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் போடுறான். என்னன்னு பார்த்தா அவன் கை கீழே கிடந்த கையை திரும்பி வேகமா கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு பிளேடுன்னு சொல்லிட்டு நெஞ்ச நோக்கி ஒரு வெட்டு வெட்டுறான். பார்த்தா வேற லெவலா அடிக்கிறான் ட்ரியபிள. அதுக்கப்புறம் கட் பண்ணி கிரோஸ் தான் கட்டுறாங்க. டெல்லியோ எது பிரச்சனையா, ஏன்டா ஷாக் ஆகுறான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவன் சத்தம் மொத்த ஏரியாவுக்கு பரவுது. ஸ்மைல் ஃபேக்டரி உள்ளவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்டா டொரண்டோ மக்கள் நீங்க எல்லாம் ஷாக் ஆகுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அவன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியல, நெஞ்சில இருந்த பாரமே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டொரண்டோ மக்கள் எல்லாம் பேசுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. என்னடா பேசுறீங்க முட்டாள்களா, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு பிராங்கியா கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஃபேக்டரி அடிச்சு நொறுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பணும்டா, பேட் கேஜ் வேற இந்த இடத்த நோக்கி வருது, நம்ம வேகமா போகணும்னு சொல்றானுங்க. டேய் என்னடா நினைச்சு என்னடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நான் வந்து வெட்டப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா ட்ரியபிளையே வெட்டி வீசிட்டாங்க. இன்னும் வெட்டுல அடுத்த செகண்ட் அவன் உடம்புல இருக்க க்ளூ அம்ட்டியுமே உடம்பு விட்டு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நடக்கு, உடம்புல இருக்க ஸ்லைம்லாம் ஏன்டா அப்படி ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. டேய் இப்பதான் புரியுது இவனோட பாடியில என்னோட அட்டாக் ஏன்டா ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு. இவன் ரொம்ப ஒல்லியான ஆளு, இவன் பாடி அங்கிருந்து மூவ் பண்ணி இருந்திருக்கான். இப்பதான்டா தெரியும் சொல்லிட்டு பாக்குறாங்க. காலில் செயின் எல்லாம் கெட்டி போட்டிருக்காங்க. பார்த்தா ட்ரியபிள் பார்க்க ரொம்ப ஒஸ்டா இருக்கான். டேய் லாவனை விட்டு வைக்க போறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் முட்டாள் ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லி கேக்குறான். உன் கை போனதுக்கு அப்புறம் நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரியபிளோ கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா இருந்தாலும் அந்த நெருப்பை வச்சு நெஞ்சில வச்சு குத்தலான்னு போறான். டேய் லா நீ என்னோட சேர்ந்து சாவுன்னு சொல்லிட்டு வேகமா வராவன். உன்னை என் கூட சேர்த்து கொண்டு போறேன்னு சொல்லிட்டு நெருப்பால எரிக்கிறான். பார்த்தா மொத்த நெருப்பு இந்த இடத்த பரவ ஆரம்பிச்சிருச்சு. டேய் ராயல் பேலஸ் எரிய ஆரம்பிச்சிருச்சுடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. லூஃபிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்றான் ஒரு பக்கம் உசப். வியலோவ கிளவரன்ஸ போட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா ட்ரியபிள வந்து டிஃபீட் பண்ணப்பட்டுட்டாங்க. நம்ம லூஃபி நல்லா இருக்கானு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். டொஃப்ளமிங்கும் நல்லா தான் இருக்கான். முகிவரா லூஃபி வந்து லாவ தூக்கிட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். இன்னும் மிச்சம் இருக்கிறது டொஃப்ளமிங் மட்டும் தான். மிச்சம் எல்லாரும் கதையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா லா உயிரோட இருக்கானா இல்லையானு ஒண்ணுமே புரியல. லூஃபி லேண்ட் நல்லா தானே இருப்பான்னு சொல்லிட்டு லியோ பேசிக்கிட்டு இருப்பான். ஆமாடா லூஃபி லேண்டுக்கு என்னடா பிரச்சனை சொல்றாங்க. டொஃப்ளமிங்க்கு ஈக்குவலானவன்டா நம்ம ட்ரஃப்லகர்லா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லா லேண்டுன்னு சொல்லிட்டு பாஞ்சு வராங்க. லூஃபி அந்த லாவ என்கிட்ட தூக்கி போடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் வாரா. ரோபின் நல்ல வேலை ஹெல்ப்புக்கு நீ வந்துட்ட, இவன் நீ வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சியான் ஃப்ளோர் ஸ்பைடர் நெட்னு சொல்லிட்டு ரோபின் பாஞ்சு வாரா. ட்ரஃப்லகர் லாவ பாஞ்சு வந்து ஸ்பைடர் நெட்டை போட்டு கேட்ச் பண்றா. லாலண்ட் கைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் ட்ரஃப்லகர்லா என் கூடயே இரு, நீ நல்லா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல நிக்கோ ரோபின் தேவையில்லாம அவன் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் உயிரை எடுக்க வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜெட் வகத்துல வாரான். டேய் டொஃப்ளமிங்கும் உன் கதையை முடிக்க நான் வரேன்னு சொல்லிட்டு கீரோஸ் களத்துல இறங்குறான். அதுக்குள்ள கம்மு ஹாக்கு விம்புன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் வேகத்துல வாரான். அதுக்குள்ள புல்லட் ஸ்டிங்னு சொல்லிட்டு அவன் ஒரு அட்டாக்கா போடுறான். அந்த அட்டாக்க ஜெட் வேகத்துல அவனை நோக்கி அட்டாக் பண்ண வருது. ரோபின் சொல்லிட்டு லூஃபி கத்துறான். அதோட முடியாது எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.